எப்படிடா இருக்க? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா நல்லா இருக்கேன் தானே. வேலை எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஏன் டல்லா இருக்க? நான் நல்லதா இருக்கேன். ஏய், எனக்கு தெரியாதா? மாமா ஏதாவது சொன்னாங்களா? ஏய் தனா, என்னாச்சு? ஏன் அழுகுற? ஏய், தனா, இப்படிலாம் நீ அழுதுட்டு இருந்தானே என்னால இங்க இருக்க முடியாதுண்ணா. கிளம்பி வந்துருவேன். அவனா உடனே கிளம்பி வரவா? வந்து இன்னும் அசிங்கப்படணுமா? அசிங்கமா? என்னாச்சு தனா? யார் என்ன சொன்னாங்க? ஆமா, நான் பிறந்த வீட்லயே என்னால இருக்க முடியல. இப்பெல்லாம் அப்பா விருந்தாளேன்னு அடிக்கடி என்ன சொல்றாரு. அத கேட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? என்னே நீ வரவேணான்னு சொல்ற, உன்னாலே அங்க இருக்க முடியலன்னு சொல்ற. என்னதான் பண்ண போறதுனா? நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு இருக்க. அது வேணாம் தானா. இப்போதைக்கு தனியா இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. மாயாவும் அததான் சொல்றான். சரி விடு, நான் எங்கேயும் போகல, நான் இங்கே இருக்கேன். தானா, எனக்கு ஒண்ணு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு. நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னன்னு சொல்லடா. இல்ல, நான் சொல்ற விஷயம் மாமாவை கஷ்டப்படுத்திருமோன்னு பயமா இருக்கு. அவரு நம்மள ஹர்ட் பண்ணுவாரு, நாம ஏதாவது பண்ணி அவரை ஹர்ட் பண்ணா அதுக்கு நாம கவலைப்படணுமா? அப்பாவோட கௌரவத்துக்கு பாதிப்பு இல்லாம என்ன வேணாலும் பண்ணலாம். விஷயம் என்னன்னு சொல்லு. நான் உனக்கு பணம் அனுப்புறேன். நீ வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துரு. ஹே, சூப்பரா சொன்னடா. ஏன்னா பணம் கொடுத்தா தப்பா இருக்காதுல்ல? அதெல்லாம் தப்பாவே இருக்காது. ஆனா நீ பணம் எல்லாம் அனுப்ப வேண்டாம். அங்க போறதுக்கே கடன் வாங்கி தானே போயிருக்க. முதல்ல நீ அந்த கடனை அட. வீட்டுக்கு பணம் கொடுக்கறத நான் பாத்துக்கிறேன். ஏய், எப்படிதான் நான் கொடுப்பேன்? படிச்சிருக்கேன், ஏதாவது வேலைக்கு போவேன், எப்படியாவது கொடுத்துருவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறம் வேற என்ன? வேற என்ன? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா லைனை கட் பண்ணிட்டு நான் என் வேலையை பார்க்க போவேன். ஏ போடா, எப்ப கால் பண்ணாலும் இதே வேலை. நான் மட்டும் அங்க இருந்தேன்னா. டேய், கொஞ்ச நாளைக்கு உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. நானே கொடுத்துடுறேன், தொலைச்சு போ. பாய் பாய். என்னடா நல்லா வர? எனக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியல. மாயா அக்கா கிட்ட கேட்டேன், அவங்க அப்புறம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? வா, நான் சொல்லித்தரேன், வா. பெரியப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் அப்புறமா மாயா அக்கா கிட்ட கேட்டு போட்டுக்கிறேன். ஆமா, என்னாலையும் சால்வ் பண்ண முடியல. நீ மாயாவையே கேட்டுக்க. கொடுங்க. அப்போ இங்க வா, நான் சொல்லி கொடுக்கறேன். சரிக்கா. சரி, நீ இந்த ப்ராப்ளம் இப்ப சால்வ் பண்ணு. சரிக்கா. அப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு கேட்டு வந்தானே, உடம்பு சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிட்டோம். இப்ப போய் சொல்லி கொடுக்கலாமா?
பாருங்க. டேய் சூப்பர்டா, கரெக்ட். தேங்க்யூக்கா. சரி சரி, இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. இங்க கூட்டிட்டு வந்து என்ன தங்க வச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே நன்றி சார். ஐயோ, ஆனா நாங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்து ஓசில சோறு சாப்பிட விரும்பல. விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். அதனால இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. உங்க வீட்ல இடம் கொடுத்ததுக்கும் சாப்பாடு போட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆனா நான் ஓசில இருக்க விரும்பல. அது எனக்கும் பிடிக்காது, என் வீட்டுக்காரருக்கும் பிடிக்காது. ஏழைங்க கிட்ட பணம் இல்லைனாலும் தன்மானம் இருக்கும். எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தன்மானத்தை காப்பாத்தணும்ல.